Redmi Turbo 5 இப்போ இந்தியால லான்ச் ஆயிருக்கு. நிறைய பேர் இதோட ஃபுல் ரிவ்யூவை கேட்டிருந்தீங்க. தமிழ் டெக் வீடியோக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த வீடியோ தமிழ் டெக் ஸ்டைல்ல இருக்க போறது கிடையாது. இதுவாச்சு ஊருப்படுமா? ரெட்மி தப்பிக்குமா? இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். போனை பார்க்கும்போது டிசைன் நல்லா இருக்கே. எஸ், எனக்கும் அப்படிதான் இருக்கு. ரெட்மியோட லோகோ ரொம்ப சட்டிலாகவும் இருக்கு. பிளஸ் இந்த கேமராவா இருக்கட்டும், பவர் பட்டனா இருக்கட்டும், இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் ஷேட் ஆஃப் ரெட்டை லைட்டா டச் பண்ணிருக்கிறது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் பம்பை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ரிங் லைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் இடத்துல யூஸ் பண்ண முடியும். கால் வரும்போதா இருக்கட்டும், சார்ஜ் பண்ணும்போதா இருக்கட்டும், ஈவன் ஏன் நீங்கள் ஃபோட்டோ ஏதாச்சும் டைமர் வச்சு எடுக்கிற ஆளா இன்னும் இருக்கீங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட்ஸ் ரொம்ப சட்டிலாக நீட்டாக டிசைன் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. கிவ்அவே நமக்கு தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எதுவுமே அனுப்புறது இல்லையே உங்களுக்காக, அதனால தான் ரிவ்யூவும் லேட்டு. பட் வேற கிவ்அவே நம்ம சேனல் லைவ்ல தான் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணுங்க. இன் ஃபீலை பொறுத்த வரைக்கும் கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கார்னர்ஸும் எட்ஜஸும் சரி கரெக்டாக வந்து வச்சிருக்காங்க. எந்த இடத்துலையுமே கையில் வந்து கொஞ்சம் ஆக்வர்டான ஃபீல் வந்து இல்லை. மற்றபடி மெட்டல் ஃப்ரேம், கார்னிங் கிளாஸ் 7 ப்ரொடெக்ஷன், IP69K கொடுத்துருக்காங்க. பில்டை பொறுத்த வரைக்கும் டாப் நாச். அப்போ ஃபோனோட சைஸ் என்ன? நார்மலாக நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே 6.85, 6.9 இந்த மாதிரி சைஸில் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.59 இன்ச்சுக்கான டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரீஸை பார்க்கும்போது அந்த கலர்ஸ்ல இருந்து அந்த HDR டால்பி விஷன் சப்போர்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸோட சேர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டாக வந்து இருந்தது. அண்ட் இதற்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் 12 பிட்கான பேனலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் சரி அவங்க சொன்னதுனாலே அதை நம்பணுமான்னு அர்த்தம் கிடையாதுன்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம், வேற ஒரு டிவைஸ் பக்கத்தில் வச்சு பார்த்தோம். உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிளியர் கட்டா தெரியுதான்னு சொல்றேன். பட் ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்டை கன்வெர்ட் பண்றதுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராக இருக்கணும். ஸோ இதில் ஸ்பீக்கர் குவாலிட்டி அண்ட் ஆடியோட கிளாரிட்டி ரெண்டுமே நல்லா இருக்கு, வோக்கல்ஸுமே நல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துலையுமே ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அப்போ ரெட்மியில் ஸோ அதை நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். இதில் உங்களுக்கு டிமென்சிட்டியோட 8500 அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்கு. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்பும் காம்பினேஷனில் ஃபாஸ்டஸ்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸுமே சர்ப்ரைசிங்லி நல்லாவே இருக்கு இந்த பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது. அதுலேயும் குறிப்பாக 3D மார்க்கில் நமக்கு BLS ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3600 கிட்ட வந்திருக்கு, விச் இஸ் ஆக்சுவலி குட். ஆனால் என்ன எதிர்பார்த்த மாதிரி ஹீட்டிங் தான் 50 டிகிரி போயிடுச்சு பெஞ்ச் மார்க். அப்போ சரி இந்த அளவு ஹீட்டிங் இருக்கு, அப்போ சஸ்டைன்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? 72.3% ஸ்டெபிலிட்டியும் இருக்கு. சரி கொஞ்சம் இருந்தாலும் நல்லாவே இருக்கு. இதை ரியலா டெஸ்ட் பண்ண ஒன் டே ஃபுல்லா நாங்க கேமிங் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் BGMIல FPS டெஸ்ட். டோட்டலா 1 ஹவர்க்கான கேம் பிளே, மல்டிபிள் கேம்ஸ் தான். ஸோ அதில் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் 120 FPS கேமுக்கு அரௌண்ட் 116 FPS வந்திருக்கு. அண்ட் FPS ஓட வேரியன்ஸுமே பார்த்தீங்கன்னா 8 FPS தான். ஸோ விச் இஸ் ஆக்சுவலி குட். ஸோ இப்போ வரைக்கும் கேமிங் நல்லா இருக்கு, எந்த இஷ்யூமே இல்லை. ஆனால் டெம்பரேச்சர்னு பார்க்கும்போது 37ல இருந்தது 45 டிகிரிக்கு போயிருக்கு. இதுவுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு நம்ம இதே கேம் பிளேவை கண்டினியூ பண்ணி விளையாடும் பொழுது அப்போ நமக்கு 108 FPS தான் வந்தது ஆன் ஆவரேஜ். ஆனால் FPS வேரியன்ஸ் 51 இருக்கு, which is huge, ஒரு பெரிய ஜம்ப். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டெம்பரேச்சர் 45லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஒரு கெட்ட செய்தியும் இருக்கு. ஏன்னா அடுத்த 15 மினிட்ஸில் ஆவரேஜ் FPS 107க்கு வந்துருச்சு. ஆனால் வேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 FPS வந்துருச்சு. இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸில் ஃப்ரேம் ட்ராப்ஸ் அதிகமாக நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஃபைனல் 15 மினிட்ஸ் போகும்போது இங்கே 90 FPSல கேப் ஆயிடுச்சு. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி தான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு இருந்தாலுமே நமக்கு வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா FPS வேரியன்ஸ் 43 FPS வந்து போயிடுச்சு. ஸோ ரியல் டைமில் கேம் பிளே விளையாடும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸாக ஃபோனை பிடிச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்ஃபர்டபிலிட்டி எல்லாம் சூப்பராக இருந்தாலும் கேமை நீங்கள் மோர் தென் 15 மினிட்ஸ்க்கு மேலே ஹெவியாக புஷ் பண்ணும்பொழுது ஸ்லைட்டாக கொஞ்சமாக த்ராட்டில் ஆகிறது நோட் பண்ண முடியுது. FPSம் ட்ராப் ஆகுது. அட் த சேம் டைம் ஹீட்டிங் என்ன தான் 45 டிகிரியில் கேப் ஆனாலுமே இந்த இடத்துல ஃபுல்லாக மெட்டல் கொடுத்துருக்கிறதுனால அது கண்டிப்பாக நமக்கு விசிபிளாக வந்து தெரியுது. ஒரு சில டைம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் மாறுது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் BGMI கூட ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜென்ஷன் இம்பாக்டில் சூப்பர் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. சரி நம்ம இங்கேயும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோன்ற டவுட்டில் தான் ஜென்ஷன் இம்பாக்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம். இதுவுமே 1 ஹவர்க்கான கேம் பிளே. டிபெண்டிங் ஆன் த டெம்பரேச்சர் அண்ட் த்ராட்டில் 60 and 40 FPSக்கு நடுவில் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இந்த கேமில் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் ஆவரேஜ் FPS 51 இருந்தாலுமே ஹீட்டிங்
வார்ம்னஸ் விசிபிளாக இருந்தது. ஓவர் ஹீட்டிங் இல்லை, கேப் பண்ணிடுச்சு, பட் ஸ்டில் அது கேம்லையும் அஃபெக்ட் ஆகும். சரி, எக்ஸ்டர்னலாக ஒரு கூலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது நாங்கள் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அரௌண்ட் ஒரு 15 to 18% டிஃபரன்ஸ் விசிபிளாக வருது. பட் ஃப்ரீ ஃபயர் கேமையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதில் பெருசாக இஷ்யூ கிடையாது. அந்த கேம் பிளே அசால்ட்டாக தூக்கி விளையாடுது. இது எல்லாமே நாங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் வந்து பண்ணோம். அப்போ ஏசி ரூமில் வச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதையும் பண்ணி பார்த்தோம். அங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் இருக்குது, பட் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊர்லலாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம். அண்ட் இதுக்கு ஒரு படி மேலே போய் ஹவர்ஸ் எமுலேட்டர் கேமிங் அண்ட் ஹீட்டிங்னு கேட்டிங்கன்னா இது வரைக்குமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம அதெல்லாம் போட்டு AAA கேம்ஸ் எல்லாம் வச்சு என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். நான் ஃபுல் டே டெஸ்ட் பண்ணி இதை ட்ரை பண்ணதுக்கு காரணமே இது ஸ்ட்ரீமர்ஸ்க்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தான். பட் this is not for streamers. Battery test is more important. 1 hour கேம் பிளேல எங்களுக்கு 18% பேட்டரி ட்ராப் இருந்தது. ஸோ எங்களுடைய 1 hour கேம் பிளே டெஸ்ட்டை பார்க்கும்போது இது பேட்டரி லைஃப் பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். அண்ட் 5 hour SOT வந்து எங்களுக்கு வந்தது ஆன் ஹெவி யூசேஜ். ஒரு நார்மல் யூசருக்கு வரக்கூடிய SOTன்னு பார்க்கும்போது ஆன் கேஷுவல் யூசேஜ் நீங்கள் 10 to 12 hours வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ். ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் மேக்புக் நியோவையே சார்ஜ் பண்ணி பார்த்தோம். வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் 5 minutes ஹீட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 10 நிமிஷம் போட்டு வச்சோம். அப்போ தான் ஸ்லைட் வார்ம்னஸ் இருந்தது. பட் 5 நிமிஷம் தான் வீடியோ கால் பேசுகிறீங்க, அவ்வளோதானே. செல்லுலர் ரிசப்ஷன், கால் குவாலிட்டி அண்ட் இயர்பீஸுடைய அவுட்புட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. சார் வேல்யூமே வித் இன் த ரேஞ்ச். ஸோ ஷாமியுடைய HyperOS எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, ஸ்மூத்தாகவே இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸ் குவிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விதமாக வருது, புது விதமாக வருது. அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஆகுது. இந்த மொபைல் UI ஃபுல்லாக பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குவே. ஆட்ஸ் பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் சிஸ்டமுடைய டிஃபால்ட் ஆப்ல இருந்து கேம்ஸ், தீம்ஸ், ஆப், சிஸ்டம், கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீங்கள் 6 நாள் உட்காந்து முழுசாக ஒவ்வொன்றா போய் ஆஃப் பண்ணி டெலிட் பண்ணால் மட்டும்தான் நிம்மதியாக அந்த ஃபோன் யூஸ் பண்ண முடியும் ஓவரால். பட் லாங் டர்ம் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க, which is actually good. So finally, how is the camera? மெயின் கேமரா 50 மேப்ஸ்க்கான கேமரா, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் இருக்கு. அண்ட் மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு எடுத்தோட நீங்கள் இன்ஸ்டால அங்கெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் சேச்சுரேஷன் அதிகமாக தான் இருக்குது. சொல்ல போனால் கொஞ்சம் ஓவர் பூஸ்டாகவே இருக்குது. அது இந்த சிவப்பு சொக்காவை பாருங்களேன், அடே சிவப்பு சட்டை அப்படின்ற மாதிரியே ஃபீல் வருது இல்லை? ஸோ கேமரா கம்பேர்டு டு ப்ரீவியஸ் டைம்ஸ் இட் இஸ் இம்ப்ரூவ்ட், பட் நாட் த பெஸ்ட். ஆனால் செல்ஃபியில் ஒரு சில இமேஜஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. நியூட்ரலான கலர்ஸில் வந்து டீட்டெயில்ஸுமே நல்லா இருக்குது. பட் அது கன்சிஸ்டண்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். 10ல் 5 வாட்டி இருக்குது. 5 வாட்டி கொஞ்சம் வேலையை அடிச்சு விட்டுருக்கு. அந்த வேலை நமக்கு பிடிச்ச வேலையாக இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி ஓவர் வேலையாக இருக்கும். ரியலில் நம்ம 4K 60 fps வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோலாம் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5:30 ஈவினிங் டைம். வாய்ஸ் எப்படி இருக்குது, நான் பேசும்போது என் வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக வருது, நான் இந்த ஈவினிங் சன்ஷேடில் பேச எந்த அளவுக்கு கிளியராக இருக்கிறதையும் பாருங்கள். ஃபாஸ்ட்டாக இருக்கா? 1080p 60 fps தான் வீடியோ எடுக்க முடியும். ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் பின்னாடி இன்னொருத்தர் வந்தாருன்னா இந்த மாதிரி தான் வந்து கிளாரிட்டியாக இருந்திருக்கும். சீன்ஸ் குட், பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் 1080pன்னும் போது தான் இந்த பட்ஜெட்டுக்கு 1080p ஓகே, நாட் பேட். கம்பேரிசனில் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். லாக் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் சத்தியமாக எதிர்பார்க்காதீங்க. இஸ் இட் ஒர்த் த வேல்யூ? சைனாவில் 28,000 லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் 38. பட் ஜென்ரலாக 38க்கு இது லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா எவனாச்சும் 38க்கு இது வாங்குவாங்கன்னு தான் நான் சொல்லியிருந்திருப்பேன். பட் இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்க்கும்போது இந்த OnePlus 1N6ன்ற பேரில் ஒன்று லான்ச் பண்ணாங்கன்னா, சாம்சங் ஒன்று லான்ச் பண்ணாங்க, ஓப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ப்ரைஸிங் அதிகமாக வச்சு லான்ச் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பட்ஜெட் ரெட்மி எப்போவுமே அக்ரெசிவாக வைக்கிற ப்ரைஸிங் கிடையாது. அண்ட் ஓவர் ப்ரைஸிங் லாஸ்ட் டைம்லாம் வச்சாங்க பாருங்கள், அந்த ரேஞ்சும் கிடையாது. இது ஓகேப்பா, பரவாயில்ல, இந்த ப்ரைஸிங்கா டீசன்ட் ப்ரைஸிங்னு சொல்லலாம். அப்போ ரெட்மி பிராண்ட் இந்த தடவை பாஸ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா மை ஒப்பீனியன் பர்ஃபார்மன்ஸ்லையும் கேமராலையும் ஒரு மிகப்பெரிய சொதப்பலை பண்ணதுனால கம்பேக் ஓகே, பட் ஒரு நல்ல கம்பேக் அப்படின்ற கேள்வி இன்னும் அதிகமாக தான் இருக்குது. பட் விஷயம் என்னென்னா இது ரெண்டுத்தையுமே சரி பண்ணக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. கரெக்டான சாஃப்ட்வேரை ஆப்டிமைஸ் பண்ணி இந்த 2 விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்றைக்குமே இது ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த வீடியோவை நான் பண்ணி இந்த ஃபோனை நான் டெஸ்ட் பண்ண இந்த சமயம் வரைக்கும் அது அந்த அளவுக்கு இல்லை. ஜென்ரலி 3 மார்க் 4 மார்க் வாங்க வேண்டிய இடத்துல இந்த வாட்டி 6 மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த 2 அப்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 8-8.5 மார்க் கூட இந்த பட்ஜெட்டுக்கே இவங்களால வாங்க முடியும். அதெல்லாம் இருக்கட்டும், ஒய் பிஃபோர் 4th வீடியோ கொண்டு வரல அதானே கேட்குறீங்க? அதுவும் 4ஆம் தேதி ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுக்கான காரணம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் வருது, அதில் இதை தூக்கலாமான்னு தான். பட் முழுசாக டெஸ்ட் பண்ணாமல் அறவேக்காடாக நான் இந்த ஃபோனோடைய ரிவ்யூ உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஃபுல் டெஸ்ட்டாக பண்ணி ரிவ்யூவில் நீங்கள் பார்த்துட்டு வாங்கணுமா வேணாமான்ற முடிவு எடுக்கணுமே தவிர சேல் வருது ஐயோ விட்டுற போகிறோம் அப்படின்ற அந்த பதட்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடாது.
அதனால தான் சூப்பர் டிடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.